நிறைய பேர் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என் வீடு கட்டுறேன், ஏன் இஷ்டப்படி நான் வீடு கட்டுறேன், எனக்கு இந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணும், இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கணும், இந்த இடத்துல கிச்சன் இருக்கணும் அப்படின்னு அவங்கவுங்களே சிலர் செட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது வந்து வாஸ்து குறைபாடுகளாக அமையும். அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க? இந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து நிறைய வீடுகளை பார்த்துருக்கோம். இப்போ நானும் என்னுடைய நண்பரும் குருவுமான ரவிரமணா அவர்களும் இதைத்தான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நாங்கள் இருவரும் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலானவர்கள் இந்த வாஸ்து பார்த்தா அவருக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்பை பார்த்து ஃபேஸ்புக்கை பார்த்து அவங்களே கட்டிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கடந்த வாரம் தான் நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாஸ்து பார்க்குறதுக்காக இருந்தார். போனால் அவன் அங்கங்கே வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி தெற்கு காலியிடம், மேற்கு காலியிடம், வடக்கு கிழக்கு அதிகமான காலியிடங்கள், உச்ச வாசல்கள், இது எல்லாம் கொடுத்து கட்டியிருக்காரு. ஆனால் அந்த கட்டடத்துடைய வரைபட அமைப்பு தப்பு. இப்போ ஒவ்வொரு கட்டடத்திற்கான வரைபட அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? பொதுவான நீங்கள் வாஸ்தவனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிச்சன் அக்னி மூலையில் இருக்கணும், வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும், என்ட்ரன்ஸு அப்படிங்கிறது ஈசானிய பகுதியில் கொடுக்கணும், அதே போல் படுக்கை அறைங்கிறது தென்மேற்கில் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் வாஸ்து இல்லைன்னு பெரும்பாலானவருக்கு புரியறதில்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் பார்த்துட்டு தெருக்குத்து விட்டுட்டார். தென்மேற்கு தெருக்குத்து இருக்கிற மாதிரி வீட்டை கட்டிட்டார். அப்போ தொடர்ந்து அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அந்த வீடு கட்டினதுலேருந்து யாருமே நிம்மதியாக இல்லை, அந்த வீட்டுக்கு போகவே முடியல அப்படிங்கிறார். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே அந்த வீடு கட்டி பூட்டியே வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்து வீடு கட்டுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாஸ்து நூலை வச்சு கட்டினா தான் வீடு அப்படிங்கிறது முழுமையான வாஸ்துப்படி கட்டி அமைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.